ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்னைக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான பிரைட்னஸ் ஸ்கின் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன ரெமெடிஸ் தேவைன்னு சொல்லிட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அது தேவை ஒரு சின்ன சைஸு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கிரேட்டரில் சீவுறுத்த வேண்டாம், கட் பண்ணி எடுக்க வேண்டாம், ஜாரில் போட்டு அறுக்கிடுத்த வேண்டாம். சிம்பிளான ஈஸி டிப்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து கஸ்தூரி மஞ்சள் தேவையான அளவுக்கு, இல்லை நீங்கள் சமையல் அறையில் யூஸ் பண்ணுற மஞ்சள் இருந்தாலும் பரவாயில்ல, காரம் ஏதாவது மிக்ஸ் ஆகிட்டு இருக்காத மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. இன்னும் ஹனி சேர்த்தோம்னா நல்ல ஒரு பிரைட் லுக் கிடைக்கணும். இது தக்காளி நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த சன் டேன் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணி ரிமூவ் பண்ணி கொடுக்குது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் இது. இப்போது இது தேவையான அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் தான், சின்ன சைஸ் தக்காளி எடுத்துட்டு ஒரு பாதி பீஸ் போது நல்லா பழுத்துட்டு இருக்கணும் தக்காளி. இப்போ இந்த தட்டில் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவை இருந்தாக்கா நீங்கள் சமையலில் யூஸ் பண்ணுற மஞ்சள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 3 பொருளும் சேர்த்து நம்ம ஃபேஸ்க்கு போடும்போது நல்ல ஒரு பிரைட் லுக் கொடுக்குது பாருங்க. தேவையான அளவுக்கு மஞ்சள், ஒரு பாதி தக்காளி, அடுத்து ஹனி தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி போதும். நல்லா நம்ம ஸ்கின்னு பிரைட் பண்ணி கொடுக்குது. இது ஒரு நாளைக்கு 2 டைம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க பாருங்கள். இப்போ இந்த தக்காளி ஜூஸை இதில் பிழிஞ்சுக்கணும். அந்த தக்காளியில் அந்த விதை இருந்தால் கூட பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தக்காளி சாரும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதில் வேறு எதுவும் மிக்சிங் பண்ணாமல் வேறு அந்த மஞ்சள் லைட்டாக கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி முகத்தை நல்லா கழுவிக்கோங்க. முகத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது, அதாவது எந்த மேக்கப்போ பவுடரோ க்ரீமோ. இந்த மாதிரி இந்த தக்காளியில் கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி இது பண்ணும்போது லைட்டாக பண்ணுங்க, ரொம்ப ஹார்டாக பண்ணாதீங்க. நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது அந்த தக்காளி லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதில் இருக்கிற இன்னும் ஜூஸும் நம்ம ஸ்கின்ல இதாகணும். இந்த கண்ணு கீழே கூட அந்த கருப்பு மார்க் இருக்கிறவங்க கூட நல்லா அங்கே அப்ளை பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் போய் இந்த தக்காளி இந்த மாதிரி நல்லா நம்ம போடும்போது லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணி இருக்கும்போது அதில் இருக்கிற ஜூஸ் இல்லைன்னா காய் தக்காளி எடுத்துக்காது, நல்லா பழுத்துந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காலையிலையோ நைட்டோ ஒரு நாளைக்கு ஒரு 2 டைம் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்கின் ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். தக்காளி அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் கொடுக்குது. அது இல்லாமல் நம்ம லைமு சேர்க்கல, இதில் லைம் வேண்டாம், ஏன்னா லைம் மாதிரி தான் இந்த தக்காளியும் பாருங்க. நல்லா இந்த தக்காளியில் இந்த ஜூஸ் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி அந்த மஞ்சளும் ஹனியும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு உங்கள் முகத்தை நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு காலையிலேயே போடலாம், சாயங்காலம் கூட நீங்கள் போடலாம். வேலைக்கு போயிட்டு வருங்க இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போகிற வீட்டில் இருக்கணும்னா கூட கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஹனி போடுறதுனால சில பேருக்கு கொஸ்டின் என்னென்னா, ஹனி போடுறதுனால எங்களுக்கு புருவத்தில் இந்த கண்ணு ரத்தெல்லாம் அடிபட்டுச்சுனாக்கா வெள்ளை முடி வரமான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் போட்டுட்டு இருக்கிறேன், நான் எவ்வளோ வீடியோஸில் ஹனி நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி முகத்துக்கு போட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணுங்க பாருங்க. இந்த மாதிரி நான் இந்த தக்காளியை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் முகத்தில் போடும்போது. கழுத்துக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறமா குளிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபுல் பாடிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா நீங்கள் தக்காளியை எடுத்து அரைச்சிக்கலாம். நல்லா ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி அந்த சன் டேனு எல்லாம் ரிம் ஆகும். நம்ம முகத்தில் இருக்க அந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் நல்லா ஒரு பிரைட் லுக் கிடைக்கும் பாருங்க. இவ்வளோ தாங்க நான் எடுத்து மிக்ஸ் பண்ணிருந்து எதுவுமே இல்லை, பிளேட்டில் காலியாக இருக்குது.
கையெல்லாம் அந்த இது. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நம்ம ஸ்கின்ல அது எஃபெக்ட் காட்டும். அந்த மாதிரி ஆன பிறகு அப்புறமா முகத்தை கழுவிக்கலாம் பாருங்க. இப்போ நல்லா காஞ்சிட்டு வருது, போட்டுந்து நல்லா ஒரு மாதிரி பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா லைட்டாக மசாஜ் பண்ணிட்டு இந்த தக்காளியிலேயே இந்த கண்ணு கீழே நல்லா இந்த மாதிரி ரொம்ப கருப்பாக இருக்குது பாருங்க, அவங்க எல்லாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். நல்லா அப்ளை பண்ணி நீங்கள் விடலாம். இப்போ நான் முகத்தை கழுவிட்டு வந்து காட்டுறேன். ஆயிடுச்சு ஒரு 10 நிமிஷம். நீங்கள் ஒரு 15 நிமிஷம் கூட விடலாம். 10 நிமிஷம் தாண்டியில் உங்களுக்கு டைம் இருந்தாக்க ஒரு 15 நிமிஷம் கூட விட்டுட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்புறமா உங்கள் முகத்தை கழுவிட்டு வரலாம். பாருங்க, முகத்தை கழுவிட்டு வந்துட்டேன். எவ்வளோ ஒரு எந்த ஒரு மேக்கப் எதுவுமே இல்லை, வேறு ஸ்டிக்கர் மட்டும் தான் இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அது இல்லாமல் நைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு காலையில் உங்கள் முகத்தை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்னஸ் பண்ணுவோம். நைட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முகம் கழுவணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அப்படியே லைட்டாக தண்ணியில் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு கூட கழுவலாம், இல்லை அப்படியே கூட. ஏன்னா சில பேருக்கு தேன் போட்டுருக்கீங்களா, அதனால இந்த மாதிரி இது போட்டு அப்படியே நைட்டில் படுத்துக்கலாமா, அப்போ ஏதோ ப்ராப்ளம்னா வேண்டாம். நீங்கள் முகத்தை லைட்டாக தண்ணியில் இது பண்ணிவிட்டு கழுவிட்டு படுத்துக்கலாம். நீங்கள் காலையில் போடுறீங்கன்னாக்கா நீங்கள் அப்படியே ஒரு 1 hour 2 hour கூட உங்கள் முகத்தில் அது இருக்கலாம், இல்லை ஒரு 1/2 hour கூட வச்சுக்கலாம். அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணலாம். அதனால எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. இதனால நைட்டில் வந்து இதை அப்ளை பண்ணுற பிறகு முகத்தை கழுவிக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் மினிமம் விட்டுட்டு உங்கள் முகத்தை கழுவி பாருங்க. நல்லா சூப்பரான ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னு. நானும் வீட்டிலலாம் சும்மா இருக்கும் போதே இதுதான் போடணும்னு இல்லை. தக்காளி, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, பழங்க எது கிடைக்குதோ, ஏதாவது கோதுமை மாவு இல்லை கட்டினா உளுந்து, பச்சை பயிறு, இந்த மாதிரி அரிசி மாவு என் முகத்துக்கு அந்த பழத்தில் கூட ஒரு ஃபேஸ் பேக்காக ரெடி பண்ணி போடுவேன். நல்ல ஒரு பிரைட்னஸும் நல்ல ஒரு க்ளோ லுக்கும் கிடைக்கும். அது இல்லாமல் சுருக்கம் இருக்கிறதுனால அந்த விட்டாமின் இ கேப்சூல் நைட்டில் வந்துட்டு அப்படியே நீங்கள் தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இன்னொரு நல்ல ரிசல்ட்டு. ரிங்கிள்ஸு ரொம்ப பேருக்கு நான் பார்க்குறேன், இந்த கண்ணுக்கிட்ட இங்கெல்லாம் அப்படியே ரிங்கிள்ஸ், இன்னும் அவங்க பேசும்போது இது அப்படியே சுருங்கிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நீங்கள் வந்து விட்டாமின் இ கேப்சூலும் தேங்காய் எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு 2 விட்டாமின் இ கேப்சூல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணாக்கா அது ஒரு மாதிரி நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வரும். அந்த மாதிரி இருக்கும்போது லைட்டாக க்ரீம் மாதிரி நீங்கள் உங்கள் முகத்தில் நைட்டில் இந்த மாதிரி பேக்கெல்லாம் போட்டுட்டு கூட நீங்கள் அது லைட்டாக ஒரு லோஷன் மாதிரி அப்ளை பண்ணிட்டு தூங்கலாம். அது போட்டுட்டு நீங்கள் முகத்தை கழுவணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பர் ரிசல்ட் கிடைக்கிது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.